எல்லோருக்கும் வணக்கம். முதலில் நம்முடைய தாரக மந்திரம், எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதை எழுதுங்கள் அல்லது ரெக்கார்ட் செய்யுங்கள். எழுதியதை செயலாற்றுங்கள், வெற்றி கிடைக்கும். ஒரு வண்டியில் போனேன், மறந்துட்டேன், எழுதலை. இல்லைன்னா நான் காரில் போனேன், மறந்துட்டேன், எழுதுறதுக்கு பேனா இல்லை, பென்சில் இல்லை. நான் வேணாம், உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது, அதில் ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டில் நீங்கள் அழகாக ரெக்கார்ட் பண்ண முடியும். இன்றைக்கி அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. காரணத்தை சொல்லாதீர்கள். எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும், சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை அடைவீர்கள். இது நிச்சயம். எதையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிடில் தோல்வி நிச்சயம். மூணாவது முக்கியமானது, 100% பண்ண வேண்டிய வேலையை ஒரே ஒரு சதவீதத்தை தப்பாக பண்ணிக்க அப்படின்னா 99% தோல்வி கிடைக்கும். அதுதான் நடக்கும். ஆகவே ஒன்று ஞாபகம் வச்சிங்க, 110% பர்ஃபெக்டாக பண்ணுங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு போவோம். முதல்ல ரிஸ்க்கு என்றால் என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியாமலே பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் ரிஸ்க்கு. எங்கே வருது ரிஸ்க்கு வருது அப்படின்னா, நீங்கள் எங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படி தெரியாமலே ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அங்கே ரிஸ்க்கு தானாக வந்துடும். நான் ரிஸ்க்கே எடுக்கிறது இல்லை, கரெக்டாக பண்ணுறேன்னா அது நடக்கவே நடக்காது. எப்போ நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா, தெரியாமல் போனால் ரிஸ்க்குங்கிறது அங்கே வந்து நிற்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க பெரியவங்களாம், துணிந்த பண்ணி எண்ணுவது இழுக்கு. அதாவது நீங்கள் 100 தடவை 1000 தடவை கூட நீங்கள் யோசனை பண்ணலாம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். அதை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பின்பக்கம் போகக்கூடாது, முன்னேறி போய்கிட்டே இருக்க வேண்டியது. 100 முறை கூட யோஜனை பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆரம்பித்தாச்சு, ஓடிக்கிட்டு இருக்கணும். படுத்துட்ருக்கீங்களா, உட்காருங்க. உட்காந்தீங்கன்னா எழுந்திருங்க. எழுந்திரிச்சிங்கன்னா நடங்க. நடக்க முடியுமா, வேகமாக நடங்க. வேகமாக நடக்க முடியுமா, ஓடுங்க, ஜாகிங் பண்ணுங்க. இன்னும் வேகமாக போங்க. வேகமாக நீங்கள் உங்களுடைய செயல்தன்மையை வச்சு தான் உங்களோட வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. இன்றைக்கி ஒரு புது சப்ஜெக்ட் எடுக்கப்போம். அது என்ன அப்படின்னா, நிஷ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடம், ஒரு ஏரியா இருக்குது, நிஷ் அப்படிமா. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த சிறிய வியாபாரம் யாருக்குமே பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் இதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஆனால் இந்த நிஷ் மார்க்கெட்டில் இருக்கிறவன் நிறைய சம்பாதிச்சிருப்பான், எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பான். சின்ன சின்ன நகர்வுகள் பல லாபத்தை கொண்டு போய், கோடிக்கணக்கான லாபத்தை கொண்டு போய், அதுக்கு கஸ்டமர்களும் அதிகம். அதுதான் இந்த கோல்கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்க. அந்த கோல்கேட் பேஸ்ட்டில் இத்துணுண்டா ஒரு பேஸ்ட் ஒன்று கொடுப்பான். இந்த ட்ராவல் போகிறது, நீங்கள் வெளியில் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகிறது, அந்த மாதிரி இடத்துல ஒரு சாம்பிள் மாதிரி சின்னதாக ஒரு டியூப் ஒன்று கொடுப்பான். அந்த மார்க்கெட்டை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. யாராவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு போகிறாங்க, இல்லை ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறாங்க, எங்கே போனாலும் ஒன்று தேவை. அதேமாரி ஊர் பேர் தெரியாத ப்ரஷ் இருக்கும், அதுவும் நல்ல மார்க்கெட். இப்போ அவன் என்ன செய்கிறான், இப்போது
ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு பேஸ்ட்டு, இதை வச்சு விற்றான். இப்போ பாருங்க, அதுலேருந்து அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிட்டான். ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு சோப்பு, சின்ன சோப்பு, சாம்பிள் சோப்பு, அடுத்தது ஒரு பேஸ்ட்டு, ஒரு சின்ன சீப்பு, சின்னதாக ஒரு ஒரு ஆயில், தேங்காய் எண்ணெய், எல்லாம் தலையை தடவிக்கிறது. அதெல்லாம் அது மாதிரி ஒரு பேக்கெட் வச்சு விற்கிறவன் ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அவன் பாருங்கள், அவனும் நிறைய சம்பாதிச்சிட்ருக்கான். அது அழகான பேக்கெட்டாக இருக்கணும், அவ்வளோதான். எந்த பொருளை போய் சேர்க்குறதா இருந்தாலும் அந்த கம்பெனியோட பேரை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் இருந்தால் தான் ப்ராப்ளமே உண்டாகும். விற்பனையும் அதிகம், லாபமும் அதிகம். ஆனால் சின்ன செக்டர், கண்ணுக்கே தெரியாது. இப்போ நம்ம தெருவில் ஒருத்தர் இட்லி விற்கிற சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். அவர் பாட்டு ஒரு 500லேருந்து ஒரு 1000 இட்லி விற்றுட்ருப்பார். யாருக்குமே தெரியாது. பக்கத்தில் ஹோட்டல்காரன் யாருமே, பெரிய பெரிய ஹோட்டலில் எவனுமே அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? அது சின்ன மார்க்கெட்டு. ஆனால் லாபம், தள்ளுவண்டி, கேஸு, ஒரு அம்மா கழுவி விற்கும், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. அது பாட்டு ஓடும். 5000 இட்லி அப்படின்னா இன்றைக்கி ஒரு 10 ரூபா, 500 இட்லின்னா ஒரு 10 ரூபா, 5000 ரூபா ஆச்சு. 5 1.5 lakhs. 1000 இட்லின்னா என்னாச்சு? 10,000 ரூபா. உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் விற்றுக்கிட்டே இருக்கும். அது நீஷ் மார்க்கெட், சின்ன மார்க்கெட், அது சின்னது. அது தெருவில் போகிறவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவனுக்கும் லாபம், யார் சாப்பிட்றவனுக்கு லாபம், விற்கிறவனுக்கு லாபம், எக்கச்சக்க லாபம். இந்த சாம்பிள் சோப்பு சொன்னேன் இல்லையா, சாம்பிள் சோப்பு, அது என்ன ஓட்டம், அது என்ன ஓட்டம். என்ன பாருங்க, கோவிலுக்கு போவான், கல்யாணத்துக்கு போவான், எங்கெங்கெல்லாம் போவான், அங்கங்கே சோப்பை போட்டு தேய்ப்பான், குளிப்பான், அப்படியே அந்த சோப்பை தூக்கி போட்டு வந்துடுவான். இதை ஒருத்தன் சும்மா இருந்தானா? கோவிலில் வெளியில் கல்யாண மண்டபத்தில் சோப்பை மிஸ்ட்டு போடுறான்ல, அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒருத்தன் பேக் இது பண்ணி அமுத்தி அதை ஒரு சாம்பிள் சோப் பண்ணி விற்றுக்கிட்டான். யார் பாருங்கள், எப்படிலாம் பாருங்கள் மக்களுக்கு ஐடியா. இப்போது இவனோடது எடுக்கிறது வெறும் ஸ்கிராப், சோப்பு ஸ்கிராப், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறான், பிரிக்கிறான். சாண்டல்வுட் சோப்பா, இது தனியாக போடு, இது ரெக்ஸோனாவா தனியாக போடு, லக்ஸா தனியாக போடு, அவ்வளோ மோந்து பார்த்து தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் அமுத்தி ஒரு 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 ப்ரெஸ் மாதிரி பண்ணி அமுத்தி அதை திரும்ப பாக்கெட்டில் போட்டு ஒருத்தர் விற்கிறவன் இருக்கான். அவன் நல்ல காசு. ஏன்னா ஒரு கிலோவில் வாங்கிட்டு வரான், இங்கே விற்கும்போது பீஸுக்கு விற்றுறான். நீங்கள் ஒரு பெரிய சோப்பை வாங்கி நீங்கள் துவைச்சிட்டு நீங்கள் போட மாட்டீங்க, அது அவனுக்கு தெரியும். இந்த சோப்பு சீப்பு கண்ணை ஒரு சின்னதாக ஒரு ஆயில் போட்டு ஜம்முன்னு அவன் பாட்டு ஒரு பாக்கெட்டில் போட்டு அவன் பிராண்ட் பண்ணி அவன் ஊற்றிக்கிட்டு பிராண்டு. சார் ஒன்று தெரிஞ்சுங்க, மார்க்கெட்டை டெவலப் பண்ணால் பிராண்டு 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 பிராண்டு. நீங்கள் பிராண்டை எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வெற்றி சேரும். நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கீங்க. நீங்கள் நல்லி சில்கம் போறியம் எடுத்துக்கிங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் அது பக்கத்தில் போத்தீஸ் இருக்குது, எல்லாருமே பையை கட்டை பையை கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம். எங்கேயோ ஒருத்தன் அதை வாங்கிட்டு கொண்டு போய் அதை 10 இடத்துல எடுத்துகிட்டு போகும்போது அங்கே எங்கே கையில் போத்தீஸ்ன்னு பார்க்குறான், ஒருத்தன் நல்லின்னு பார்க்குறான், யாருக்கு ஏதோ பேரெலாம் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் கடையை தேடி நீங்கள் போய் வாங்கின்னு இருக்கீங்க. இந்த நிஷ் மார்க்கெட்டு மட்டுமே தனியாக ஒரு நீச்சல் குளத்தில் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குப்பா, சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கு. அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது பேர் நிஷ், ஞாபகம் வச்சுங்க, நிஷ் மார்க்கெட். அடுத்தது இந்த இந்த இதயம் நல்லெண்ணெய், அப்புறம் ஆனந்தம் நல்லெண்ணெய், விவிஎஸ்ஸு, அப்படி இப்படி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நடுவில் பாருங்கள், சாஸ்தா நல்லெண்ணெய்ன்னு ஒருத்தன்,
தஞ்சாவூரில் பண்ணி அவன் ஒரு மார்க்கெட்டையே கொண்டு வரான். அவனோட சைஸ் ஆஃப் பாக்கெட்டே ரொம்ப சின்னது, நிறைய பேர் போய் சேர்ற மாதிரி பண்ணிவிட்டான். அதுவும் நிஷ் மார்க்கெட். எப்படி மனுஷன் எப்படிலாம் யோசனை பண்ணுறான் பாருங்கள். இந்த காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சாயங்காலம்லாம் எப்போ பார்த்தா இந்த சங்கரா டிவி, ஜோதி டிவி, அப்புறம் சாமி பற்றி நிறைய இந்த கிறிஸ்டின் இது எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இவனெல்லாம் பாருங்கள், நல்ல மார்க்கெட் அவனுக்கிட்ட, நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நல்ல காசு அவனுக்கிட்ட. ஏன்னா அது பர்டிகுலர் குரூப் தான் படிக்கும், அது படிக்கும் பார்க்கும். அந்த அந்த டிவியே யார் பார்ப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்டர் பார்த்துட்ருப்பான். அவன் ஒரு பெரிய மார்க்கெட்டு உங்களுக்கு. நீங்கள் இன்னொரு சேனல் இருக்குது, சிரிப்பாக இருக்கும், ஃபுட்டு ஐட்டம், ஃபுட்டுன்னு வச்சுக்கணும். அதில் ஒரு சதறி ஒருவர் நமக்குன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வருவார். அவர் விதவிதமாக ஃபுட்டெல்லாம் பண்ணி காட்டுவார். அந்த டிவி இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் போகும். அதில் என்ன அப்படின்னா, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் காசு ஹை. ஏன்னு தெரியுமா? வியூவர்ஸ் ஜாஸ்தி. அவன் டிஆர்பி ரேட்டிங்கில் பயங்கரமாக இருக்கும் அவங்க. இது ஒரு குரூப். அடுத்தது பாருங்கள், அப்பப்போ நமக்கு மூளையும் வேணும்ல, மூளையை பற்றி இருக்குல்ல, அதுக்கு டிஸ்கவரி சேனல். அப்பா உலகம் பூரா போகுது, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காசு எக்கச்சக்கம். அதுவும் நிஷ் மார்க்கெட். எத்தனை பேர் நீங்கள் பார்ப்பீங்க டிஸ்கவரி சேனலில்? நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஆனால் டிஸ்கவரி சேனல் பார்க்குறதுக்குன்னு பெரிய குரூப்பே இருக்குது. பானிபூரி விற்கிறவன் நிஷ் மார்க்கெட்டு. போன வாரம் பேப்பரில் வந்திருக்கு, கூகுள் பே மூலமாக அவனுக்கு வந்த பணம் 36 லட்சம் ரூபாய். ஜிஎஸ்டிக்காரன் கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கான். போய் பார்த்த உடனே என்ன பண்ணுறேன்னா, பானிபூரி உனக்கு கூகுள் பேயில் தான் இல்லைங்க, காசும் தருவாங்க. 36 லட்ச ரூபா கூகுள் பேலையே வந்திருக்கு, என்ன இருக்கும்? அப்போ சொன்னான், விவசாயின்னு போட்டு க்ளோஸ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாருங்கள், சின்ன சின்ன கடைகள் யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் நீங்கள் சில கடை பார்க்கலாம். இந்த வாழைப்பழம்லாம் வைப்பாங்க, பழங்கள்லாம் வைப்பாங்க, சின்னதாக இருக்கும். அது மேக்ஸிமம் ஆனால் அந்த கேப்பே பார்த்தா ஒரு 6 அடி 7 அடி இருக்கும். அங்கே ஒரு அண்ணாச்சி இருப்பார், வாழைப்பழமாக தொங்க போட்டுப்பார். எல்லா வாழைப்பழமும் இங்கே பச்சை பழம் இருக்கும், பூவம்பழம் இருக்கும், ரஸ்தாளி இருக்கும், எல்லாம் இருக்கும், இலாக்கி இருக்கும், எல்லாம் இருக்கும். அவர் பாட்டு ஒரு நாளைக்கு ஒத்துக்கிட்டு இருப்பார். அவரோட வியாபாரத்தை கிடைக்கும் ஆச்சரியப்படுவீங்க சில பேர். ஒரு நாளைக்கு 50,000 ரூபா 60,000 ரூபா அசால்ட்டாக சம்பாதிச்சிருக்கும். நம்ம மக்கள் அமெரிக்காவில் போயிட்டு எங்கெல்லாம் போய் சம்பாதிப்பாங்க. இந்தியாவில் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன போனவனை நான் சொல்லலை. என்னோடய உறவுக்காரங்க எனக்கு வேண்டியவங்கலாம் எல்லாமே அமெரிக்காவில் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கேயே நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வழிவகை உண்டு. அவ்வளோதான், புரியுதா? இந்தியாவில் இங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு நீ சம்பாதிக்கலாம், எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. சரி, முடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி முடிவுரை எழுதுவோம். உங்கள் மேஜை தாறுமாக குப்பை கூலமாக இருந்தால் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எப்படி? குப்பை கூலமாக இருக்கணும், அங்கே ஒன்று கிடக்கணும், இங்கே ஒன்று கிடக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்குது அப்படின்னா நீ வேலையே செய்யலைன்னு அர்த்தம். திரும்ப பார்ப்போமே, எங்கே பட போகிறோம்? உங்களால் திருத்தாமல் விட போகிறதில்ல, நான் திருத்தி காட்டுறேன். ஓகே.